ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் பிரேஸ்ங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? சிக்கன் கோம்புரா தாங்க பண்ண போறோம். ரொம்ப சூப்பர்பா இருக்கும். ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த சிக்கன் கோம்புரா, மட்டன் கோம்புரா, ப்ரான் கோம்புராலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்க. நம்ம வீட்லயும் அடிக்கடி அதை பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் மட்டன் கோம்புரா நான் அந்த ரெசிபி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் கோம்புரா என்ன சிக்கன் மட்டன் எல்லாம் அதுதானே மாறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கோம்புரா பண்ணுற ஸ்டைலு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம கார்டன்லேருந்து புளிச்சக்கீரை ஒரு 3 கட்டு அளவுக்கு புளிச்சக்கீரைங்க. புளிச்சக்கீரை வந்து இலை பார்த்தா தெரியாதுங்க, அந்த காம்பு ரெட்டாக இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம ரெட்டு புளிச்சக்கீரை, க்ரீன் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிச்சக்கீரை. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். இது வந்து வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 மிளகாங்க. மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும், ஏன்னா அது புளிச்சக்கீரைக்கெல்லாம் ரொம்ப காரமே ஏறாது, அதனால கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம். அப்புறம் மசாலாலாம் அதுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இவ்வளோ தாங்க நமக்கு தேவையானது. சூப்பராக பண்ணிடலாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் கோம்புரா மாம்சம் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாலாம் போட்டு ஒரு 45 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கணுங்க. சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போட்டிருக்கேன், ஆனால் நல்லா கரைஞ்சிடும் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மசாலா எல்லாமே நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. இது அப்புறம் இந்த பொடியெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, தனியா, சீரகம், கரம் மசாலா, மிளகாத்தூள், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல, அதெல்லாம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகா வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிறேன். ஸோ தட் அது வந்து மேரினேட் நல்லா ப்ராப்பராக ஆகும்ல, அதுக்கு நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இந்த சில் வெதருக்கு இந்த கோம்புரா சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாம் உடச்சி போட்டுட்டோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கடலை எண்ணெய்ங்க ஒரு 4 கரண்டி 5 கரண்டி போட்டுக்கணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட தேவை. ஸோ இதை போட்டு நல்லா கலந்து ஒரு 45 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கணுங்க. இது இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 3-4 கரண்டி இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாங்க, பாதி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா பரட்டிடலாம். மாதிரி நல்லா பசஞ்சிட்டு அப்படியே வச்சிடணுங்க. இது அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு 45 மினிட்ஸ். சிக்கன் மேரினேட் ஆகி 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கீரையை வேக போட்டுட்டு சிக்கனை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கீரை இதில் போட்டுக்கலாங்க.
பச்சை மிளகா இந்த பூண்டு இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது மூடி போடலாங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கனை, அதை அப்படியே அடுப்பில் வச்சுக்கணும். கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டோம்னா அது அடி பிடிக்காம அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் வேறு இருக்கு இல்லையா, அது அப்படியே எண்ணெய் விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கரட்டி விடுவோம். நல்லா கொஞ்சம் பரட்டி விடலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெந்துடும். கொஞ்சம் ஃப்ரை ஆகுனா நல்லா அந்த சிக்கன் வெந்து வந்து இந்த எண்ணெய் எல்லாம் விட்டுடும். இப்போ மேரினேட் பண்ணதுலேயே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் பரட்டி அந்த கோம்புரா இப்போ வேகுது இல்லையா, அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம். அதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம், இது போடல இல்லையா. கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துடலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த சிக்கனோட சேர்த்து அந்த புளிச்சக்கீரை போட்டு ஏன் பண்ணுறது இல்லைன்னா, அதில் இருக்கிற புளிப்பு இருந்ததுன்னா சிக்கன் வேகாது. அதனால தான் தனியாக இதை மேரினேட் பண்ணி தனியாக குக் பண்ணிவிட்டு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கடைஞ்சி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 10 மினிட்ஸுங்க. நம்ம அப்படியே பரட்டிகிட்டே இருந்தோம்னா வெந்துடும். பாருங்க, தெரியுதா? வெந்துட்டு இருக்கு பாருங்க. ஆயில் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே வருது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணிட்டு எல்லாம் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா குக் ஆகிடும். இதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது இரும்பு கடாயில அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இதில் போட்டு வச்சோம்னா சட்டுன்னு ஆறிடும். இது மிக்சிலையும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா. ஆக்சுவலி இது வந்து கடையும் போது கொஞ்சம் ஒரு குறைன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நம்ம மிக்சியில் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். இதை எடுத்துட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும் இப்போ கடைஞ்சேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரை கடைஞ்சி இதில் ஆட் பண்ண வேண்டியதான். கீரையை கடைஞ்சி கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடைஞ்சி வச்சிருக்க கீரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். பாருங்க, நம்ம இந்த மாதிரி கடைஞ்சதுல கொஞ்சம் அது கொஞ்சம் சொரன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 5 minutes வைக்கலாம் அடுப்பில். வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே இறக்கலாம். உப்பு பார்க்கலாமா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. காரம் புளிப்பு எல்லாம் சரியா இருக்கு. கொஞ்சமா ரெடி ஆயிடுச்சுங்க. பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. கோழிக்கூரை மாசம் கோழிக்கூரை. சரி, பேலன்ஸ் இருக்கு. இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோழி கோங்கூரை மாംസം. சூப்பர். நீ எல்லாம் சாப்பிட வேண்டியதாங்க. சாரி, சிக்கன் கோங்கூரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. இது கூட நம்ம நெய் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். வாவ், நல்லாயிருக்கும் தெரியுமா? அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. வாவ் வாவ் வாவ். இப்போ பார்த்தாலே வாவ் வாவ் வாவ். ரியலி வெரி வெரி நைஸ் அண்ட் ஹெல்திங்க. இந்த புளிச்சக்கீரை ஃபுல் ஆஃப் அயர்ன், சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீன், ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்டா குழந்தைங்க தனியாக கீரை பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. they will like it. ஜம்முன்னு இருக்குங்க. ஜம்முன்னு இருக்கு. இந்த பச்சை மிளகாலாம் சாப்பிடலாம். இது காரம் எடுக்காது. வெந்துருச்சுல காரம் எடுக்காது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு. சரியா? see you next week. Bye bye. Enjoy this கோழி கோங்கூரா. Okay, bye.